2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக ஆட்சியை பிடிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் நம்பிக்கை தெரிவித்துள்ள நிலையில் அவரது பேச்சுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் எதிர்வினையாற்றியுள்ளனர். We are an emerging primary political force in Tamil Nadu politics with a firm commitment to create history in the upcoming 2026 assembly elections of Tamil Nadu, like 1967 and 1977 assembly elections of our state. இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்று கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க, மும்மொழி கொள்கை. இதை இங்கே செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ? Practice what you preach, bro. Why, bro, telling lies? இன்றைய மோடியினுடைய ஆட்சியில் இந்தி திணிப்பதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அதை தமிழ்நாட்டில் இருக்கிற விஜய் கட்சி உட்பட எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்க்கின்றன. திமுக மட்டுமல்ல, திமுக அரசாங்கம் மட்டுமல்ல, எல்லா கட்சிகளும் எதிர்க்கின்றன. இதில் எப்படி திமுக நாடகம் ஆடுது என்று எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறார் அல்லது நடிக்கிறார்கள் என்று எந்த சொல்கிறான்னு தெரியல. அவர் சொல்லுகிற கருத்தை தவிர இந்த கருத்து ஒரு சரியான அரசியல் கருத்தல்ல, நிராகரிக்கப்பட வேண்டிய கருத்தாகும். இது ஒரு சாதாரணமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் ஆட்சிக்கு வரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உடனே அவங்க ஆட்சியில் இருக்கிற கட்சியை தான் திட்டுவாங்க, அவங்க மேலே ஏதாச்சும் குறை சொல்லுவாங்க. அந்த குறையிலே ஏதேனும் நியாயம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கக்கூட அவர்களுக்கு தெரியாது. அனுபவமின்மை, அரசியல் தெரியாதவர்கள் அரசியல் பேசும்பொழுது இது போன்ற சிக்கல்கள் வரும். அவருடைய அறியாமை. திமுக என்ன செய்திருக்கிறது? திராவிட இயக்கம் தமிழை காப்பாற்ற இந்தி திணிப்புக்கு எதிரான எத்தகைய போராட்டங்களில் இறங்கி இருக்கிறது, எவ்வளவு உயிர்களை பலி கொடுத்திருக்கிறது என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதனாலே அவர் பேசுகிறார். ஏதோ 6 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போது அவர் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறார், பாசிசத்தினுடைய ஆபத்துக்களை பற்றி அவர் உணராமல் பேசுகிறார் என்கிற முறையில் தான் நினச்சோம். ஆனால் இப்போதும் அவர் அதே கருத்தை, அதே தன்மையில் அவர் இன்றைக்கும் பேசியிருப்பது என்பது பாசிசத்தை பற்றிய, பாசிசத்தினுடைய அபாயத்தை பற்றி அவர் உரிய முறையில் உணராமல் அதனுடைய அபாயத்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் குறைத்து கொண்டு செல்லக்கூடிய வகையிலே தான் அவருடைய உரை என்பது அமைந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.